ஹாய் கைஸ். ஹாய் கைஸ், இன்னைக்கு ஷேடோ ஃபைட் போடலான்னு இருக்கோம். ஷேடோ ஃபைட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேண்டில் இருந்தோம். பிளாக் சூட் போடலான்னு பார்த்தோம், அது வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறமா சூப்பர் சஸ் போடலான்னு பார்த்தோம், அதுவும் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறமா நாங்கள் வந்து அமாங்கஸ் போடலான்னு பார்த்தோம், அதுவும் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறமா வந்து ஸ்டம்பிள் கேஸ் போட பார்த்தோம், அதுவும் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால இப்போ சூப்பர் சஸ் ஷேடோ ஃபைட் வந்திருக்கோம். கேன்சல். சைன் கேட்குறான்டா அவன். சைன் இன் பண்ணாதான்டா உள்ளே போவான். சார் இன்ட்ரோ வந்துட்டோம். வெல்கம் டு ஸ்பை கேமர்ஸ். இப்படிக்கு உங்க சக்திவேல், இப்படிக்கு உங்க பிரணவராம். ஓகே, வாங்க போகலாம். கண்டினியூ பண்ணலாமா? நாங்கள் ஏற்கனவே விளையாண்டுருக்கோம். நாங்கள் கேட்ஸ் வரையுமே முடிச்சிட்டோம். ஆனால் போர் அடிக்கிறது டெலிட் பண்ணிட்டோம். திரும்ப நாங்கள் இப்போ ஃபஸ்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஏற்றிருக்கோம். உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தா நீங்களும் ஏற்றி விளையாடலாம். நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஆமாம், உங்களுக்கு விருப்பம் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் உங்களுக்கு எது கண்டினியூ பண்ணி சொல்லுங்கள். நான் ஆன் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு ஒரு பாஸ். ஆமாம், உங்களுக்கு வீடியோவும் போட பார்க்குறோம். சவுண்டு கொஞ்சம் கண்படுத்திக்கலாம் கைஸ். இப்போ கேட்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அங்கே போகலாம். விளையாடுவோம் கைஸ். ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கிறான், ஒருத்தன் வரல வைங்கிற யுவராஜி. அதனால அவனை கொஞ்சம் மறைச்சிக்கங்க. அங்கே பாருங்க, தூக்கி அடிக்கிறான். நான் படிப்போமா? ப்ரோ பிளேயர் வந்துட்டேன் கைஸ். கைஸ் இவனுக்கு தான் கைஸ் நல்லா தெரியும் கண்ட்ரோல். எனக்கு மறந்துச்சு கைஸ் கண்ட்ரோல்லாம். எனக்கு குச்சி இருந்தால் தான் அடிக்க தெரியும் கைஸ். பாருங்க, அடிக்கிறான். ஹெட்டு தான் அவங்க புட்டல் போட்டுடலாம். ஆமாம் கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சுங்க. பார்த்தீங்களா ப்ரோ பிளேயர். இப்போ பிரணவே விடுவோம். வாங்க அப்புறம் பாருங்க கைஸ். எனக்கு அவ்வளோ விளையாட தெரியாது நான். ஆனால் வேஸ்ட் நான் தான் முடித்தேன். ஆனால் எனக்கு போன வாட்டி தெரியல. எனக்கு போன வாட்டி நான் கொஞ்சம் ப்ரோ இதில். இப்போ கொஞ்சம் ப்ரோ ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அப்பா செம்மடி கெஞ்சனுக்கு ரொம்ப தூக்கி அடிக்காம பாருங்க. குத்துவாங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சு. கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இது ஓகே. கொஞ்சம் இப்போ வந்து நம்ம லிங்க்ஸ் அவங்கள தோக்கடிக்க போகிறோம். நார்மல் மெனு போகணும்டா ஃபஸ்ட்டு. ஆனால் சொல்கிறது கேட்குறேன். கத்தி வாங்கிடலாம். இப்போ பாருங்க, இவர் நல்லா அடிப்பாருன்ற இதுக்கு வந்துட்டாரு. என்ன ஒரு எனக்கு அவ்வளோலாம் தெரியாது கைஸ். இவன் ஈஸி கைஸ், சப்பை சின்ன. ஆனால் இவன் நல்லவன் கைஸ். நீங்கள் ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா அவன் அடிக்காமல் இருக்கணும். அவன் ஃப்ரெண்ட் ஆகிடுவான். வேணா உங்களுக்கு ஒரு ரவுண்டு காட்டுறோம். அடிக்காதரா, கீழே உட்காந்து எழுந்திரா. அடிக்காதரா கீழே உட்காந்து எழுந்திரி. இந்த மாதிரி நாங்கள் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அந்த சைடை கொடுக்காத, உட்காந்து எழுந்திரி. பார்த்தீங்களா, அடிக்கல. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இவன் நல்லவன் கைஸ். இப்போ அங்கே அடிக்கலாமா? வேணாம், அவனை அடிக்க வேணாம். இந்த ரவுண்ட் நம்ம விட்டு கொடுத்துடலாம். டைம் ஓடி அடுத்த ரவுண்ட் நம்ம அடிச்சுக்கலாம். அடுத்த ரவுண்டு எப்படி இருந்தாலும் அவன் மனசு மாதிரி நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடுவான். இந்த ரவுண்டு கொஞ்சம் தான் போயிட்டு இருக்குது. அவ்வளோதான், அடிச்சிடாதரா. பார்த்தீங்களா, முதுகுல குத்திட்டான். அப்பயும் அடிக்கலாம் பாருங்க கைஸ். எகிரி குச்சிட்டு இருக்கிறான். நம்மள அடிக்கக்கூடாதுன்னு ஒரு குறியில இருக்கான். ஆனால் நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த ரவுண்ட் ஏன்னா தோக்க அடிச்சோன்னு வைங்க கைஸ், அவன் வின்னிடுவாங்க கைஸ். அப்புறமா ஒரே ஒரு ரவுண்ட் தான் இருக்கும். நீங்கள் வேணால் ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி அவுட் ஆகிக்குங்க. ஆமாம், ஆனால் இப்போதைக்கு அவன் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டான். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் தான் அந்த மாதிரி. ரெண்டாவது ரவுண்ட்லாம் மாறிடுவான். ரெண்டாவது ரவுண்ட்லாம் பிச்சு பேய ஆரம்பிச்சிடுவான் அவன், பிரித்து
ஆனால் செகண்ட் இருக்கான் பாருங்க கைஸ் அவனோட அடியால் லிங்க்ஸோட அடியால் செம்ம கஷ்டம் கைஸ் அவன் அச்சு நம்மளை தூக்கி வச்சிருவான். அவங்ககிட்ட தான் நாங்கள் நிறைய தடவை அடி வாங்கியிருக்கோம், ஆனால் ஜெயிச்சிட்டோம். நாங்களாம் ஷோகனே தோக்கடிச்சோம் கைஸ். இது இவன்லாம் அசல்ட்டி கைஸ். கேட்ஸ் ஆஃப் ஷேடோலாம் இருக்குது, அதெல்லாம் மிச்சம் முடிச்சோம் இல்லை முடிக்கல ஆக்சுவலி இல்லை. கேட்ஸ் ஆஃப் ஷேடோ முடிச்சிட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பித்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துருச்சு. அதனால நாங்கள் இதாகிட்டோம். ஆஃப்கோர்ஸ்டா. ஓகே ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துருச்சு கைஸ். நாங்களே பயந்துட்டோம் கைஸ். இது 24 செய்ய முடியும் கைஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து நாங்கள் போனோம். இப்போ உங்களுக்கும் இதாக இருந்ததுன்னா கொஞ்சம் இப்போ நல்லா தான் இருக்கும் இந்த கேமு. உங்களுக்கு விளையாடணும் ஆசை இருந்தால் நீங்களும் விளையாடலாம். உங்களுக்கு வந்து இப்போ பிடிக்கலன்னா போர் அடிக்கிறதுனா வந்து நீங்கள் வந்து நாங்கள் நல்லா விளையாட போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த கேம் பிடிக்கும்னு நாங்கள் போகிறோம். நாங்கள் வந்து தமிழில் வைக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் லிங்க்ஸ் பாக்ஸை தோக்கடிச்சிருவோம். உங்களுக்கு வீடியோ வந்துடும். நாங்கள் ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம் கைஸ். நாளைக்கு ஒரு வீடியோ, நாளைக்கு ஒரு வீடியோ கைஸ். நாளைக்கு புச்சரு, நாளைக்கு வந்து இவன் ஹெல்மெட்டு, நாளைக்கு வெனஸ்டே வந்து வாஸ்பு, அப்புறமா தேர்ஸ்டே வந்து விண்டோ. உங்கள் கூட நம்ம ஒரு ஸ்டேஜ் போகலாம், டோர்னமெண்ட் விண்டோ. அப்புறமா நான் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே போடுறேன். நான் ஏன்னா தேர்ஸ்டேவே கிளம்பிடுவேன். எஸ், இவன் சென்னை, நான்லாம் கடலூர். ஆமாம், அதனால் இவன் இருக்க மாட்டான், நான் மட்டும் தான் இருப்பேன். நான் வந்து வீடியோ போடுறேன் ஷோகனை தோக்கடிச்சு. ஆமாம், நாங்கள் தேர்ஸ்டே போட்டுருவோம் கைஸ். ஏன்னா இவன் நாங்கள் மதியானம் தான் போவோம் ஊர்லேருந்து. நாங்கள் இருக்கும் வரை இந்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம் கைஸ். ஓகே ஓகே. இப்போ விளையாடுறாரு இவர். ஆனால் சொம்ம ப்ரோ கைஸ் இதில் பாருங்க. அதுக்குள்ளே தான் வாயை வச்சாங்க, தூக்கி வச்சிட்டா நம்மளை பள்ளி மாதிரி கைஸ். இப்போ பாருங்க எப்படி இருக்கீங்கன்ட்டு. அவனுக்கு இவன் சப்போர்ட் பண்ணுறானா, நம்மளுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுறானான்னு தெரியல கைஸ். நம்ம பாரம்பரியமே பார்க்கக்கூடாது இவனுக்குலாம். பார்த்தீங்களா, பறக்க விட்டு படுக்க விட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு மேட்ச். பார்த்தீங்களா கைஸ், ஈஸியான ரவுண்ட் எடுத்துக்கிட்டேன் கைஸ். இவன் அந்த நினச்சிக்க மங்கி மாதிரி அடி அடிப்பான் கைஸ். லோன் இன்னும் கீழே ட்ரைனிங் எடுக்க போவான் அவன். ட்ரைனிங் எடுக்கணும். எங்கே போனான்? மேலே கைஸ் கொஞ்சம் வந்து போச்சு. அவன் கீழே கொடுத்து ப்ரெஸ் பண்ண சொல்லுவான், அதுதான் அவன் பண்ணணும். அவ்வளோதான். அவன் ஏதாவது பண்ண அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணி காட்டணும். பேட்ச்ரா, பேட்ச் எதை கொடுத்துருக்காங்கடா, அது பண்ண விட மாட்டாங்கடா. இது இம்பாசிபிள்ரா. இப்போதைக்கு டோர்னமெண்ட் போ. இந்த மாதிரி கொஞ்சம் எம்பி இழுக்கும், ஆனால் ஆஃப்லைன் கேம் தான் இது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடத்த டவுன்லோட் இடத்த வர வைக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணோம், அப்போ மட்டும் எம்பி யூஸ் பண்ணிக்கலாம். மித்தபடி இது ஆஃப்லைன் கேம் தான். நாங்கள் இப்போ இந்த பாஸ்லாம் இருக்காங்க கைஸ். இந்த வால்கோனா மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. இவெல்லாம் அண்டர் கிரவுண்ட் பாஸ். அவனுக்கெல்லாம் நெட் வேணும் கைஸ். ஆமாம், அவனை நீங்கள் விளையாடணும்னா நெட்டு வேணும். டவுன்லோட் பண்ணி அவனை உள்ள அவனும் வேணும். அப்புறமா அங்கே ஒருத்தி இருக்கா பாருங்க ரெட் கலரில், அவளுக்கும் வேணும். கீழே இருக்கிறத நினச்சிடாதீங்க, இவன் நினச்சிடாதீங்க. அந்த இவன் ரெட் கலரில் இருந்தாலும் அவள் தான் வில்லி மடி ஊனிய கறி கைஸ். அவன் கீழே போனாலே நம்மளை நெருப்பால் எரிச்சு விடுவா கைஸ். இதுதான் கைஸ் ரிவார்ட். பார்த்தீங்கன்னா நான் கத்தி வாங்குற இடம். வாங்க, ஏதாவது கத்தி வாங்க, காசு இல்லை பாருங்க. இதை வாங்கி போட்டுக்கலாம் சும்மா. பைடா 150 ரூபாய். இதுலேயே ஒரு இருங்க கைஸ், ஒரு கன்னுக்கு ஒரு கத்தி காட்டுற கைஸ். அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதாங்க கைஸ் அந்த கத்தி. நாங்கள் இதை வாங்கினோம். நாங்கள் ஒருத்தரை கூட இதை வாங்கினது கிடையாது. ஆனால் இது செம்மையான கத்தி. நீங்கள் வேணா 125 ஜெம்ஸ் சேர்த்துக்கணும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு இஷ்டம்னா சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து ஃப்ரீயாக ஜெம்ஸ் வாங்கினோம் அன்றைக்கி. நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெம்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு மட்டும் நெட் வேணும் கைஸ். ஆடு ஆமாம், ஆடு பார்க்கணும். அப்புறம் டவுன்லோட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் இது பண்ணிக்கணும் அந்த ஏரியாலாம். மற்றபடி இதுக்கு ஆஃப்லைன் தான். உங்களுக்கு இந்த கேம் ரேட்டிங் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள் தான் சொல்லணும் கைஸ். அது மட்டும் இல்லை கைஸ், நேற்று நாங்கள் வரல இதுக்கு. நாங்கள் போடுறோன்னோ வீடியோ வரல கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ வந்துச்சு, இந்த சீக்வன்ஸ் வந்துச்சுன்னா அதாவது உங்கள் வீடியோவில் கட் பண்ணிடுவோம் நாங்கள். ஆமாம் ஆமாங்க கைஸ், ஆடு காப்பிரைட் கொடுப்பாங்க கைஸ். ஆமாம்,
நாங்களே கொஞ்சம் பிகினர்ன்றதுனால இப்போ அது கண்டுபிடிச்சிருக்கோம். போன வீடியோவில் நாங்கள் நாங்கள் கட் உஷாராக பண்ணி தான் கைஸ். எங்கள் அண்ணன் ஒரு யூடியூபரு. மை காட் கைஸ். வந்தாச்சு. வந்தாங்க ஒன்று கேட்டாங்க. சரி கைஸ், உங்களுக்காக ஒரு ஆட் பார்த்தோம் எப்படி பண்ண